ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். எக் பீஸா. பீஸானாலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பீஸாவில் நம்ம மைதாக்கு பதிலாக முட்டையை வச்சு பண்ண போகிறோம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாங்க செஞ்சு பார்க்கலாம். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த பீஸா டாப்பிங்ஸ்லாம் நம்ம விருப்பம் தான். உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மைதாக்கு பதிலாக முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல இதுக்கு நம்ம இந்த முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஏன்னா மஞ்சக்கரு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பீட் பண்ணும்போது அந்த ஃப்ளஃபினஸ் வராது. ஸோ வெள்ளைக்கரு மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இந்த எக் செப்பரேட்டரை வச்சு நான் மஞ்சள் தனியாக அது வெள்ளை தனியாக பிரிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த எக் செப்பரேட்டர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம வீட்டில் இருக்க அந்த அரிகரண்டி மாதிரி இருக்கும்ல, இந்த முறுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சக்கருவை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த அந்த வெள்ளைக்கருவை நம்ம எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி எக் பீட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 15 minutes ஆகுது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம இந்த மஞ்சக்கருவை பீட் பண்ண போகிறோம். அதுக்கு அதிலே உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேபேஜ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை நான் இதில் போடுறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ 5 minutes இது லோலி இருந்திருக்கு. இப்போ இந்த கரண்டியை வச்சு நான் சைடில் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நான் திருப்பி போடுறேன். இப்போ நான் கெச்சப் போடுறேன் மேலே ஒரு லேயர். நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு அது கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் நம்ம சீஸ் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை திருப்பி லோவில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நான் மொசரல்லா சீஸ் போடுறேன். அடுத்தது டாப்பிங்ஸ்க்கு நம்ம வச்சுருக்க ஆனியன் போடுறோம். அடுத்தது கார்ன் போட போகிறேன். இப்போ அகைன் ஃபைனலாக நம்ம சீஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க க்ளோஸ் பண்ணலாம்.
1 மினிட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளோட எக் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நம்ம ஒரிஜினலாக கடையில் சாப்பிட்ற பீஸா மாதிரியே இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்த்தோம். உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.